அனைவருக்கும் வணக்கம். 30 ஜூலை ரித்தன்யாவுடைய கணவர் கவின்குமார் அவர் குடும்பத்தினர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஜாமீன் மனு கோரி. இது நாளைக்கு வழக்கு வருகிறது. எதிர் மனு ரித்தன்யாவுடைய தந்தையார் திரு அண்ணாதுரை அவர்கள் வழக்கு விசாரணைக்கு வரும். இதில் தடயங்களை பார்க்கும் பொழுது யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது என்றது நாளைக்கு தெரிய வரும். இதில் முக்கியமான குறிப்புகளை பாருங்க. கவின்குமாருடைய வீட்டில் தன்னுடைய தடயங்களை ஒழிப்பதற்காக மறைப்பதற்கான சில வழிமுறைகளை செய்து வருகிறார்கள் என்று பல ஊடகங்கள் நண்பர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதுல சில போலீஸ் உட்பட இது தகுந்த ஆதாரம் இல்லை இருந்த போதிலும் இது சொல்றேன். நம்ம இந்த கேஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 10 பேரை பிடித்து வந்திருக்கிறார்கள் சந்தேகத்தின் பேரில். அவர்களை ஒருத்தரே ஆஜர் பண்ண போறாங்க, இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வர போறாங்க என்ற ஒரு ஜோடனையா இந்த கேஸை கொண்டு போவாங்க. 3வது நபர் இதுல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. இதுல திட்டவட்டமாக வந்த தகவல் தெளிவா கொடுக்கப்பட்ட மரண வாக்குமூலத்துல உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அந்த குழந்தையை தாக்கியது கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி அவர் துணைவியார். இந்த மூவருமே தான் இந்த மகா பாதக செயலை செய்திருக்கிறார்கள். அப்போ சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. ஒன்று, அபெட்மெண்ட் டு சுயசைட், சுயசைடுக்கு தற்கொலைக்கு உந்துதலாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற அளவிலும், மேலும் டவுரி ஹராஸ்மெண்ட் என்கின்ற ஒரு கேஸ்லையும், அதை கடந்து செக்ஸுவல் அபியூஸ் என்ற ஒரு கேஸ்லையும், அது டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்கின்ற அளவில் வரும். ஸோ இந்த எல்லா வழக்குகளையும் அவர்கள் குடும்பத்தினர் கவின்குமார் மற்றும் அவங்க அம்மா தாயார் அவர்கள் சேர்ந்தே செய்திருக்கிறார்கள். ஒரு முறை இந்த கொடூர செயலை பற்றி ரித்தன்யா தன் மாமியாரிடம் சொல்லும் பொழுது, ஆம்பளைன்னா அவன் அப்படிதான் இருப்பான் என்று சொல்லி நிராகரித்திருக்கிறார். அப்போ அவர்களும் அந்த அந்த ஒரு தற்கொலைக்கு ஒரு உந்துதலாக தான் இருந்திருக்கிறார்கள். அப்போ மூவருக்குமே அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக சில போலியான கேஸ்களை ஜோடனை செய்கிறார்கள். அதனால அவர்களுக்கு ஜாமீன் தரக்கூடாது. இந்த வழக்கு விரைவான வழக்காக இதை புலனாய்வு செய்ய வேண்டும். புலன் விசாரணை செய்து சிபிஐக்கு இதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதனால லோக்கல் போலீஸ் கையில் இது இருக்கக்கூடாது. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முதல் கட்ட அறிக்கை வரல. 2ஆம் கட்ட அறிக்கை டீட்டெயில் ரிப்போர்ட் என்று சொல்லுவார்கள். அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் வரும்பொழுது நம்மளுக்கு அந்த காயங்கள் எப்படி இருக்கின்றன, எப்பேற்பட்ட என்ன தன்மையுடைய, இதில் என்னென்ன அப்யூஸ் என்பது சில தகவல்கள் வெளியில் வரும். அதை நாம் ஃபாலோ பண்ணலாம். ஆக மொத்தத்தில் இவர்கள் தப்பிப்பது மிக மிக